ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. சேமியாவை ஈஸியான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சேமியா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. சேமியா 1.5 கப்பு, வெங்காயம் 1 இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 அதையும் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. 1.5 கப்பு சேமியா 3 கப்பு தண்ணி கொதிக்க வைக்கணும். மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேமியா சேர்க்கணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று பிடிக்கும். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு. இது எதுக்காகனா உதிரி உதிரியாக வரும் சேமியா, அதுக்காக தான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சேமியா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடைக்கலாம் வேணாம், ஆல்ரெடி இது மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப தூள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப தூளாக இருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சேமியா வேக வச்சு பண்ணும்போது. ஒரு வடிகட்டியில் இது மாதிரி வடிகட்டிடலாம். கீழே ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க தண்ணி வடிகிறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே தண்ணி எல்லாமே இறங்கிருங்க. பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால அந்த வளவளப்பு தன்மை, அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் இருக்கும்ல, அது இல்லாத போயிடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சேமியா சாப்பிடும் போதே சாப்பிட நல்லாயிருக்கும். வெங்காயம் 1 இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சேமியாவுக்கு இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து. தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி போடும்போது சேமியா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இது காரம்லாம் ரொம்ப இருக்காதுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், லைட்டாக தான் இருக்கும் காரம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகணும். தக்காளி சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கலாம் தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ நம்ம சேமியா எடுத்து வச்சுருந்தோம்ல வேக வச்சு, அதை சேர்த்துலாங்க. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. சேமியாவை இப்போ சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக பண்ணுவோம் சேமியா, அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வேக வச்சதுனால இது மாதிரி பெரட்டினா மட்டும் போதுங்க.
உப்புலாம் ஆல்ரெடி போட்டுட்டோம், அதனால் தேவையில்லை. பத்தலைன்னா வேணால் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் ஃபைனலாக. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு.